வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 5th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 3rd லெசன் காண்டினென்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. அந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹவு மெனி காண்டினென்ட்ஸ் ஆர் தேர் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதில் இன்ட்ரடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வி ஆல் லிவ் ஆன் த எர்த். நம்ம எல்லோரும் எங்கே இருக்கோம்? எர்த்தில். அதில் டோட்டலாக 7 காண்டினென்ட்ஸ் இருக்குது. 7 காண்டினென்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் சைஸில் இருக்குது. ஈச் காண்டினென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் கண்ட்ரிஸ் இருக்குது. அதில் 7 காண்டினென்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏஷியா, ஆஃப்ரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, அண்டார்டிகா, ஈரோப் அண்ட் ஆஸ்திரேலியா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 7 காண்டினென்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் ஒவ்வொரு காண்டினென்ட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அங்கே வந்து ஃப்ளோரா அண்ட் ஃபானா என்ன, அனிமல்ஸ் என்ன, பேர்ட்ஸ் என்ன ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக் அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வரப்போகிற இதில். அதுதான் நமக்கு சொல்லியிருக்காங்க இன்ட்ரடக்ஷனில். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஏஷியா வந்து இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் காண்டினென்ட். அங்கே வந்து பாப்புலேஷன்ஸும் அதிகமாக இருப்பாங்க. அது மட்டும் இதில் வந்து 2 மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரிஸ் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்தியா அண்ட் சைனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் மவுண்ட் எவரெஸ்ட் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டு நமக்கு பாயிண்ட் ஆன் த எர்த் அப்படின்னு சொல்லுவோம். இது எங்கே இருக்கும்? மவுண்ட் எவரெஸ்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஏஷியாவோட பர்த் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஆரம்பிச்சதுன்னு பார்த்திங்கன்னா ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன்லேயே ஆரம்பிச்சிச்சு. அதாவது இண்டஸ் சிவிலைசேஷன், சைனீஸ் சிவிலைசேஷன் அண்ட் மெசபோட்டோமியன் சிவிலைசேஷன் இவங்களோட பீரியட்ஸ்லேயே வந்து நமக்கு ஏஷியா அப்படிங்கிறது ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது கிரேட் வால் ஆஃப் சைனா தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அது ஒன்லி மேன்மேட் ஸ்ட்ரக்சர் தட் கேன் பி சீன் ஃப்ரம் ஸ்பேஸ்லேருந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அது கிரேட் வால் ஆஃப் சைனா. அதே மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் எகோ வந்து பார்த்திங்கன்னா 7 காண்டினென்ட்ஸை வந்து ஜாயின்டு டுகெதர் சிங்கிள் ஹியூஜ் லேண்ட் மாஸ் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்திங்கன்னா பான்ஜியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ப்ரோக் அவுட் ஆகி தான் சின்ன சின்ன 7 காண்டினென்ட்ஸாக நமக்கு பிரிஞ்சுது. சம் அதர் கண்ட்ரிஸ் இன் ஏசியன் காண்டினென்ட்டில் நம்ம பார்க்கணுன்னு பார்த்திங்கன்னா ஜப்பான், சிங்கப்பூர், மலேசியா, சவுதி அரேபியா, ஸ்ரீலங்கா, நேபாள், பாகிஸ்தான், மால்தீவ்ஸ், பிலிப்பைன்ஸ், ஆப்கானிஸ்தான், தாய்லாந்து அண்ட் இந்தோனேஷியா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சம் அதர் கண்ட்ரிஸ் இன் ஏஷியா காண்டினென்ட். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்ட்ரியில் அதாவது ஏஷியாவில் எந்த இடத்துல நம்மளோட கண்ட்ரி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுதான் சொல்லியிருக்காங்க. ஏஷியா பற்றி நம்ம சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அதில் ஒரு கண்ட்ரி இந்தியாவை பற்றி நம்ம அடுத்தது இப்போ டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்தியா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏஷியன் காண்டினென்ட்டில் நமக்கு 1 கண்ட்ரி தான் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா தான் நம்மளோட கண்ட்ரி. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லேண்ட் ஆஃப் யூனிட்டி இன் டைவர்சிட்டி. அதாவது நிறைய டிஃப்ரெண்ட் ரிலீஜியன், லாங்குவேஜஸ், கல்ச்சர்ஸ் இதெல்லாம் சேர்ந்த பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லீவ் டுகெதராக நம்ம இருக்கோம். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 29 ஸ்டேட்ஸ் இருக்குது, 9 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது. நம்மளோட கேபிட்டல் எதுன்னு பார்த்தோம்னா நியூ டெல்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா செவரல் ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸ் இருக்குது. தாஜ்மஹால் வந்து ஒன் ஃபேமஸ் மானுமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எங்கே சிச்சுவேட் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா ஆக்ரா, பேங்க் ஆஃப் ரிவர் யமுனா. அதாவது யமுனாவுக்கு நியர்பையில் ஆக்ராவில் நமக்கு தாஜ்மஹால் இருக்குது. இதை யார் பில்ட் பண்ணாங்கன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு இது ஃபுல்லாக வந்து ஒயிட் மார்பிள் ஸ்டோன்ஸால் பில்ட் பண்ணது தான் தாஜ்மஹால். இது வந்து மோஸ்ட் பியூட்டிஃபுல் மானுமெண்ட்டாக தாஜ்மஹால் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு நமக்கு பியூட்டிஃபுல் மானுமெண்ட் வேர்ல்டு லெவலில் பார்க்குறது. இது வந்து 7 ஒண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டில் 1 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதர் ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸ் இன் இந்தியாவில் நம்ம பார்த்தோம்னா இந்தியா கேட் இன் டெல்லி, சாஞ்சி ஸ்தூபா நியர் போபால், கேட்வே ஆஃப் இந்தியா இன் மும்பை, சென்ட் ஃபோர்ட் ஜார்ஜ் அண்ட் கங்கை கொண்ட சோழபுரம் இன் தமிழ்நாடு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸ் ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸ் இன் இந்தியாவில் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்தியாவில் நம்ம சொல்லணும்னு பார்த்திங்கன்னா நமக்கு தாஜ்மஹால். அதே மாதிரி தமிழ்நாட்டில் சொல்லணும்னு பார்த்திங்கன்னா இந்தியா கேட், சாஞ்சி ஸ்தூபா, கேட்வே ஆஃப் இந்தியா, சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட், கங்கை கொண்ட சோழபுரம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபேமஸ் பிளேசஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆஃப்ரிக்கா. இட் இஸ் ஒன் ஆஃப் த செகண்ட் லார்ஜஸ்ட் காண்டினென்ட் ஆஃப் த வேர்ல்ட். த வேர்ல்டு லாங்கஸ்ட் ரிவர் நைல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆஃப்ரிக்காவில் இருக்குது. அது மட்டும் இல்லை லார்ஜஸ்ட் டெசர்ட் நமக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சஹாரா. இது வந்து பார்த்திங்கன்னா போத் ஆர் சிச்சுவேட்டட் இந்த ஆஃப்ரிக்காவில் தான் நமக்கு இது ரெண்டுமே ஃபேமஸான பிளேசஸ். மோர் தென் 50% ஆஃப் த வேர்ல்டு வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டில் கோல்டு அண்ட் டைமண்ட்ஸ் வந்து நமக்கு ஆஃப்ரிக்கா காண்டினென்ட்டில் தான் நமக்கு நிறைய இருக்குது. இதில் சம் ஆஃப் த கண்ட்ரிஸ் இன் ஆஃப்ரிக்கா காண்டினென்ட்
காண்டினென்ட்டில் சம் ஆஃப் த கண்ட்ரி நேம் கொடுத்துருக்காங்க. சூடன், லிபியா, ஈஜிப்ட், கென்யா, ஜிம்பாப்வே, எத்தியோப்பியா அண்ட் ஜுனூவியா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்டில் சம் ஆஃப் த கண்ட்ரிஸோட நேம்ஸு. அது மட்டும் இல்லாமல் இந்த காண்டினென்ட் வந்து பார்த்திங்கன்னா அன்இன்ஹாபிட்டபிள். இதில் வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் எகோவுக்கு முன்னாடி இதுக்கு என்ன நேம் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா டார்க் காண்டினென்ட் அப்படிங்கிற நேம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கா காண்டினென்ட்டுக்கு வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நார்த் அமெரிக்கா. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேர்ட் லார்ஜஸ்ட் காண்டினென்ட் ஆஃப் த ஏரியா காண்டினென்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்காவுக்கு நெக்ஸ்ட் நமக்கு வர்றது நார்த் அமெரிக்கா. இது வித்தின் த நார்தர்ன் ஹெமிஸ்பியர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் நமக்கு இருக்குது இந்த காண்டினென்ட்டில். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா லேக் சுப்பீரியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து 4th லாங்கஸ்ட் ரிவர் இந்த வேர்ல்டு லெவலில் நமக்கு பார்க்க போது இருக்குது. அது என்ன ரிவர்னு பார்த்தீங்கன்னா மிசிசிப்பி, மிசோரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு லாங்கஸ்ட் மவுண்டெயின் இருக்குது. அது என்ன மவுண்டெயின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ராக்கீஸ். அங்கே வந்து ஃபுல்லாக கல் நிறைய இருக்கும் ராக்கீஸு. அது வந்து நமக்கு நார்த் அமெரிக்காவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சம் ஆஃப் த கண்ட்ரிஸ் நமக்கு இருக்குது நார்த் அமெரிக்கா காண்டினென்ட்டில். என்னென்னு பார்த்தோம்னா கனடா, மெக்சிகோ, நிக்கார்குவோ, ஹாண்டுரஸ், கியூபா, குவாட்டிமாலா, பனாமா, கோஸ்டா ரிக்கா அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நார்த் அமெரிக்கன் காண்டினென்ட்ஸில் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்த் அமெரிக்கா தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா கிளைமேட் டைப்ஸும் நமக்கு எங்கே அக்கர் ஆகும்னு பார்த்திங்கன்னா நார்த் அமெரிக்கா அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சவுத் அமெரிக்கா. இது வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சவுதர்ன் ஹெமிஸ்பியர். இது வந்து ஒரு ஸ்மால் போர்ஷன் இந்த நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் ஒரு ஸ்மால் போர்ஷனாக தான் சவுத் அமெரிக்கா இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அமேசான் இஸ் நாட் ஓன்லி த லாங்கஸ்ட் ரிவர், த செகண்ட் லாங்கஸ்ட் ரிவர் இந்த வேர்ல்டு லெவலில் நம்ம பார்க்க போது செகண்ட் பிளேஸில் இருக்கிறது அமேசான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரேசில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து காஃபி லார்ஜஸ்ட் காஃபி ப்ரொடியூசிங் ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரேசில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆண்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லாங்கஸ்ட் மவுண்டைன் ரேஞ்சஸ் வந்து நமக்கு இங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஹையஸ்ட் மவுண்டைன் ரேஞ்ச் எதுன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் பார்க்கும்போது ஆண்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மவுண்ட் அனகோங்கா இஸ் த ஹையஸ்ட் பீக் இன் த ஆண்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹையஸ்ட் வால்கனோஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் நம்ம பார்க்கும்போது இந்த காண்டினென்ட்டில் கோட்டோபாக்சி இஸ் ஃபவுண்ட் இன் திஸ் காண்டினென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம் ஆஃப் த கண்ட்ரிஸ் இன் சவுத் ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் காண்டினென்ட்டில் நம்ம பார்க்கணுன்னா அர்ஜென்டினா, பொலிவியா, பிரேசில், கொலம்பியா, ஈக்குவேடர், பெருகுவே, பெரு, உருகுவை அண்ட் வெனிசுலா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சம் ஆஃப் த கண்ட்ரிஸோட நேம் நமக்கு சவுத் அமெரிக்காவில் இருக்க காண்டினென்ட்டில் சம் ஆஃப் த நேம்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க கண்ட்ரி நேமு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் நமக்கு இருக்குது. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அமேசான் பேசின் இன் சவுத் அமெரிக்காவில் நமக்கு இந்த ஃபாரஸ்ட் வந்து அக்கர் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சவுத் அமெரிக்காவில்னு பார்த்துக்கும் போது நமக்கு நிறைய ஃபேமஸ் பிளேசஸும் இருக்குது. அதே மாதிரி ரிவர்ஸ் இருக்குது. காஃபி ப்ரொடியூசிங் ஏரியா நமக்கு சொல்லியிருக்காங்க. வால்கனோஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அண்டார்டிகா. அண்டார்டிகா இஸ் த கோல்டஸ்ட் காண்டினென்ட் ஆஃப் தி எர்த்தில் நம்ம பார்க்கணுன்னா கோல்டஸ்ட் காண்டினென்ட் இது தான். இதோட அனதர் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் காண்டினென்ட் ஆஃப் ஃப்ரோசன் காண்டினென்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்டார்டிகாவில் வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் ஆஃப் த இயர் வந்து பார்த்திங்கன்னா சன்லைட், ரிமைனிங் ஹாஃப் ஆஃப் த இயர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் டார்க்னஸில் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பென்குயின்ஸ் வந்து அதிகமாக நமக்கு இருக்கும் அண்டார்டிகாவில். இங்கே நிறைய ரிசர்ச் ஸ்டேஷன் இருக்குது டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் இன் அண்டார்டிகாவில். இப்போ பாரதி அண்ட் மைட்ரி ஆர் த ஆக்டிவ் இந்தியன் ரிசர்ச் ஸ்டேஷன் இன் அண்டார்டிகா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ரிசர்ச் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தக்ஷன் கங்கோத்ரி இஸ் யூஸ்ட் இன் த சப்ளை பேஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நமக்கு அண்டார்டிகா பற்றி சொல்லணும்னா நிறைய வெரைட்டி, அதாவது நிறைய வந்து ரிசர்ச் சென்டர்ஸ் நமக்கு ஃபேமஸாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பென்குயின்ஸ் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அண்டார்டிகாவில். இது கோல்டஸ்ட் காண்டினென்ட் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம பார்க்க போகிறது ஈரோப் அண்ட் ஏஷியா ஆர்
பார்ட்ஸ் ஆஃப் சேம் மேஜர் லேண்ட்மாஸ் இஸ் கால்டு ஈரோசியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரோப் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டட் ஃப்ரம் ஏஷியாவிலேருந்து செப்பரேட் ஆகிருக்கு. அது எதுன்னு பார்த்திங்கன்னா யுரல் மவுண்டைன்ஸ் அண்ட் த காஸ்பியன் சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் த வேர்ல்டு ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி எதுன்னு பார்த்தோம்னா நமக்கு ஈரோப்பில் வந்து பார்த்திங்கன்னா வேட்டிக்கன் சிட்டி இன் ஈரோப். அதே மாதிரி வோல்கா வந்து லாங்கஸ்ட் ரிவர் இன் ஈரோப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த காண்டினென்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்திங்கன்னா டெசர்ட்லெஸ் காண்டினென்ட் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லுவோம். சம் ஆஃப் த கண்ட்ரிஸ் இன் யூரோப்பியன் காண்டினென்ட்டில் நம்ம பார்க்கணும்னு பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ், ஸ்பெயின், யுனைடெட் கிங்டம், ஜெர்மனி, நார்வே, ஆஸ்ட்ரியா, கிரீஸ், ஸ்பெயின், போர்ச்சுகல் அண்ட் இட்டாலி. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சம் ஆஃப் த கண்ட்ரிஸ் இன் ஈரோப் காண்டினென்ட்டில் இருக்க சம் ஆஃப் த கண்ட்ரிஸோட நேம்ஸ் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபின்லாண்ட் இன் ஈரோப்பை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆஃப் லேக்குன்னு சொல்லுவோம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா மெல்ட்டிங் ஐஸ் ஷீட்ஸ் ஹவ் கிரியேட்டட் த லாட் ஆஃப் லேக்ஸ் ஹியர். நெக்ஸ்ட்டு ரஷ்யா அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ஈஸ்டர்ன் ஈரோப்லேருந்து நார்த்தன் ஏஷியா வரைக்கும் லாங்கஸ்ட் ஸ்ட்ரெச் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. யூரோப்பியன் ஸ்டெப்பன் ரீஜியன் பிரெட் இஸ் கால்ட் பிரெட் பேஸ்கெட் ஆஃப் ஈரோப் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா லார்ஜஸ்ட் அமௌண்ட் ஆஃப் வீட் வந்து நமக்கு அங்கே ப்ரொடியூஸ் ஆகுது. விச் ஸ்டேட் இஸ் கால்ட் த பிரெட் பேஸ்கெட் ஆஃப் இந்தியா அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது யூரோப்பியன் ஸ்ட்ரிப் ரீஜியன் இன் ஈரோப் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இதில் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நம்ம நிறைய வேட்டிக்கன் சிட்டி இன் இட்டாலி, லண்டன் நம்ம சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய ஃபேமஸ் பிளேசஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆஸ்திரேலியா. இதை வந்து நம்ம ஐலாண்ட் காண்டினென்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு சிங்கிள் கண்ட்ரியாக நமக்கு கவர்ட் ஆகிருக்கும். இங்கே வந்து யூனிக் லேண்ட்ஸ்கேப் இருக்குது. அதே மாதிரி நேச்சுரல் ஒண்டர்ஸ் நிறைய இருக்குது. ஆஸ்திரேலியா வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் காண்டினென்ட் எதுன்னு பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா. இங்கே வந்து கிரேட் பேரியர் ரீஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைட் அண்ட் ஜாய் ஆஃப் ஆஸ்திரேலியா இந்த வேர்ல்டு largest barrier reef system, and it is made up of over 2500 individual reefs and visible from space அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸ்பேஸ்லேருந்து நம்ம டைரெக்டாக பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஆஸ்திரேலியா இன்க்ளூட்ஸ் 2 நமக்கு ஐலாண்ட் வந்து கவர் ஆகுது. டாஸ்மானியா அண்ட் நியூமரஸ் ஸ்மால் ஐலாண்ட்ஸ் வந்து நமக்கு இதில் கவர் ஆகுது. இதோட உங்களுக்கு இந்த லெசன் ஃபினிஷ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த லெசனுக்கான புக் பேக் எக்ஸசைஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.